லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து 25வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாடில் பக்கம் 91. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படவில் பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்கும் போது திடீரென்று பயங்கரமான காற்று சுழல் அங்கே உண்டானதுனால பெரிய அலைகள் எழும்பி அவங்க போயிட்டுருக்கிற படகு தண்ணீரால் நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? 24வது வசனத்தில் அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம், ஒரு ஆபத்து வந்துருச்சு, இயேசுவே நாங்கள் செத்துட்டு இருக்கிறோம், இயேசுவே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இயேசுவே எங்களுக்கு நெருக்கமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? ஜெபம். அவங்க மாம்சத்தில் இயேசுவை பார்க்கறதுனால அது ஒரு கான்வர்சேஷன். ஆனால் நம்முடைய சூழ்நிலையிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு ஜெபம். 100க்கு அதிபதிக்கு அன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவன் இயேசுவின் இடத்துல வந்து வேண்டிக் கொண்டான். இப்போ இயேசுவும் சீஷர்களும் சேர்ந்து படகுல போயிட்டுருக்கிறாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சீஷர்கள் இயேசுவின் இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியும். மத்தேயுல இதே பகுதியில் நம்ம வாசிக்கும் போது அங்கே ரட்சியும்ங்கிற வார்த்தை இருக்குது. இயேசுவே எங்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்குறாங்க. இது ஒரு ஜெபம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஒருத்தர் இயேசுவின் இடத்துல போய் தன்னுடைய பிரச்சனைக்காக ஜெபிக்கிறான்னா அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். இயேசுவால் காப்பாற்ற முடியும்னு இவங்க விசுவாசத்தினால தான் இயேசுவையை எழுப்பி கூப்பிடுறாங்க. இயேசுவின் மேலே விசுவாசம் இல்லைன்னா அவங்க போய் ரட்சியும்னு அவர்கிட்ட போய் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க இயேசுவின் இடத்துல ஜெபிக்கிறாங்கனாலே அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. ஆனால் இயேசு அவர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாரு? 25வது வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி, ஆமாம், கேள்விலாம் ரெண்டாவது. அவர் முதல்ல ஆபத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கிட்டார். அதுக்கப்புறம் கேட்குறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே? எப்படி இருந்திருக்கும்? இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களுக்குள்ள விசுவாசமே இல்லைன்னு சொல்கிறாருன்னு வைங்க, உங்கள் விசுவாசம் எங்கே போச்சுன்னு கேட்குறாருன்னு வைங்க, நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க ஆண்டவரே? விசுவாசம் இல்லாமலா சர்ச்சுக்கு போகிறேன்? விசுவாசம் இல்லாமலா பைபிள் வாசிக்கேன்? விசுவாசம் இல்லாமலா நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி? விசுவாசம் எங்கேன்னு கேட்குறீங்க? அப்படி தானே கேட்போம். வாயால் கேட்கலனாலும் மைண்ட் வாய்ஸ் அதுவாக தானே இருக்கும். சீஷர்கள் வந்து இயேசுவின் இடத்துல தங்களுடைய ஆபத்தில் தங்களை ரட்சிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஒரு நம்பிக்கையோடு தான் ஜெபிக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, உன் விசுவாசம் எங்கே? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உன் விசுவாசம் ஏன் இவ்வளவு மட்டமான விசுவாசமாக இருக்குது? ஏன்னா சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வல்லமை இருக்குன்னு அறிஞ்சிருந்தாங்க. அவரால் ஏதாவது ஒன்று பண்ணி காப்பாற்ற முடியும்னு நம்பியிருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு விசுவாசம் என்னன்னா, இயேசுவினுடைய வார்த்தையிலையும் வல்லமை இருக்குங்கிறது. அந்த பிரயாணத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, சீஷர்களும் இயேசுவும் சேர்ந்து அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த ஆரம்ப வசனங்களை பாருங்கள்.
லூக்கா 8வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி என்ன சொல்றாரு? கடலின் அக்கறைக்கு போவோம். கடலின் அக்கறைக்கு போவோம்னு இயேசு சொல்லி இருந்தாருன்னா இவங்க கடலின் அக்கறைக்கு போயிடுவாங்களா? முடிந்தால் போவோம், சுகமாக போக பிரயாசப்படுவோம், அப்படியா சொன்னார் இயேசு? கடலின் அக்கறைக்கு போவோம்னு சொல்லி அவர் வார்த்தையை கொடுத்து தான் கூட்டிகிட்டே போகிறார். ஆனால் அந்த வார்த்தையின் மேலே சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. இயேசுவினுடைய வார்த்தைகளில் இவ்வளோ வல்லமை இருக்குதா? இயேசுக்குள்ள வல்லமை இருக்குது, அது எங்களுக்கு தெரியும்யா. எப்படி தெரியும்? அதுதான் இயேசு ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் ஊழியம் செய்து ஜனங்களை சுகப்படுத்துறதை பார்க்குறோமே, பிசாசுகளை விரட்டுறதை பார்க்குறோமே. இயேசுக்குள்ள வல்லமை இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு யார் யாரு? காற்றையும் கடலையும் அதட்டி பேசிட்டு இருக்கிறாரு. இவர் வார்த்தைக்கு அதுங்க கட்டுப்படுது. இயேசுவின் மேலே இருந்த விசுவாசம் இயேசுவின் வார்த்தையின் மேலே இவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இயேசுவினிடத்தில் வல்லமை இருக்குதுன்னு பார்த்து விசுவாசித்த இவர்களுக்கு இயேசுவினுடைய வார்த்தைகளிலும் அதே அளவு வல்லமை இருக்குன்னு இவங்க பார்க்க தவறிட்டாங்க. அதனால தான் முதல்ல இவங்க கிட்ட இயேசு சொன்ன வார்த்தையையும் மறந்துட்டாங்க. இப்போ இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி பேசுகிற வார்த்தையையும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இதுதான் ஆரம்ப நிலை விசுவாசம். இந்த ஆரம்ப நிலை விசுவாசம் என்ன பண்ணுன்னா இயேசுவின் மேலே மட்டும்தான் விசுவாசம் வைக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுவினிடத்துல போய் முழங்கால் போட்டு கதறி அழ ஆரம்பிச்சிரும். ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம், ஐயரே இந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஐயரே எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க. திடீர்னு இவ்வளோ பெரிய தேவை வந்துருச்சு, கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை, போய் முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். எது? ஆரம்ப நிலை விசுவாசம். ஆனால் உயர்ந்த ரக விசுவாசம் என்ன பண்ணுன்னா, ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை, எனக்கு இப்போ ஒரு வார்த்தை வேணும். இதுதான் வித்தியாசம். நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரிடத்துல வந்து சுகத்துக்காக கெஞ்சல, அவர் வார்த்தைக்காக கெஞ்சினான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, அவர் வார்த்தையில் சுகம் இருக்கு, அவர் வார்த்தையில் ஆரோக்கியம் இருக்கு, அவர் வார்த்தையில் விடுதலை இருக்கு, அவர் வார்த்தையில் ஜீவன் இருக்கு. அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்ன போதியா. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. அவர் வாயிலிருந்து பிறந்த அந்த ஒரு வார்த்தையில் இருந்த வல்லமையினால வெளிச்சம் உண்டாகுது. இயேசுவினுடைய வார்த்தைகள் இருக்கிற வல்லமை. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எந்த அளவு விசுவாசமாக இருக்குதுன்னு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளையே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்றாரு. நம்ம விசுவாசத்தின் அளவை அறிந்து கொள்வது எளிது. ஒரு பிரச்சனை வந்தா நீங்க எதிர்பார்ப்பது இயேசுவையா இயேசுவினுடைய வார்த்தையா? இயேசுவும் ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தையும் ஒன்றுதான். ஏன்னா இயேசு தான் வார்த்தை, ரெண்டும் ஈக்குவல் தான். ஆனால் இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசமும் அவருடைய வார்த்தையின் மேலே வைக்கிற விசுவாசமும் வெவ்வேறான விசுவாசம். இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசம் ஆரம்ப நிலை விசுவாசம். அது என்ன பிரச்சனை வந்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கும், என்ன பிரச்சனை வந்தாலும் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும். திங்கக்கிழமை ப்ரேயர் பண்ணும், செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் பண்ணும், புதன்கிழமை ப்ரேயர் பண்ணும், அடுத்த வாரம் வந்தாலும் ப்ரேயர் பண்ணும், அடுத்த மாதம் வந்தாலும் ப்ரேயர் பண்ணும். அந்த சூழ்நிலையில் ஒரு விடுதலையை பார்க்குற வரைக்கும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும். எது? ஆரம்ப நிலை விசுவாசம். ஆனால் இந்த உயர்ந்த ரக விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, பிரச்சனையோடு கூட வரும். அது கர்த்தர் இடத்துல விடுதலைக்காக கெஞ்சாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே, அந்த வார்த்தை எனக்கு போதும். இதுதான் உயர்ந்த ரக விசுவாசம். ஏன் ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் அந்த உயர்ந்த ரக விசுவாசத்தை பார்த்தாரு?
ரோமர் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவனுடைய சரீரம் செத்து போன நிலைமையிலையும், இங்கிலீஷில் இருக்குது his body was as good as dead அப்படின்னா அவங்ககிட்ட அந்த ஹார்ட் பீட்டு தான் இருந்திருக்கு. அவனுடைய பாடி கண்டிஷன் ஆல்மோஸ்ட் டெட்டு. ஆனாலும் அவன் நம்பினது என்ன தெரியுமா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அந்த வார்த்தை அவர் நிறைவேற்றுவார். அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது நிறைவேறாம முடிந்து போகாது. அந்த வார்த்தை நிறைவேறியே தீரும். வசனத்தில் வாசிக்கிறோம்ல, அவர் நமக்கு நேராக அனுப்புகிற வார்த்தை, அதை அனுப்புகிறவருடைய சித்தத்தை செய்து முடிக்காம மறுபடியும் அவர்கிட்ட போகிறதே இல்லை. அவருடைய வார்த்தை. இன்னைக்கு காலையில் கிளம்பிட்டு இருக்கும்போது நான் என்ன மெசேஜ் நான் கொடுக்க போகிறேனோ அந்த தியானம் என்னுடைய சிந்தையில் ஓடிட்டே இருக்கும். அப்போ இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு என் மைண்டில் அண்ணாளுடைய சம்பவம் கிராஸ் ஆச்சு. அந்த அம்மாவுக்கு இருந்த நெருக்கம் அது பெண்களால் மாத்திரமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை. ஆண்கள் நம்ம புரிந்து கொள்கிறோன்னாலும் கொஞ்சம் கம்மியாக தான் புரிந்து கொள்கிறோன்னு நினைக்கிறேன். அந்த அவமானம், அந்த நிந்தை, அந்த ஒரு சூழ்நிலையில் தேவாலயத்தில் வந்து ஆண்டவரிடத்தில் அவங்களுடைய இருதயத்தை ஊற்றுறாங்க. ஆனால் திருப்பி போனதுக்கு அப்புறமா வசனம் சொல்லுது, அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நடுவில் என்னையா நடந்துச்சுன்னு பார்த்தா, அங்கே ஒரு ஊழியர் மூலமாக அவளுக்கு வந்த தேவனுடைய வார்த்தை, நீ சமாதானத்தோட போம்மா, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்டுக்கொண்டபடியே, நீ எதை கேட்டு விண்ணப்பம் பண்ணியோ அதை கர்த்தர் உனக்கு தந்தருளுவார். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டா. அவ்வளோதான், வார்த்தை வந்துருச்சுல்ல, அது நடக்கும். அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக போயிட்டாங்க. இதுவே ஆரம்ப நிலை விசுவாசமாக இருந்தா, ஐயா அதையே தாயா நானும் நம்புகிறேன், எப்படியாவது தரட்டும் ஐயா, நாளைக்கு எப்பயா சர்ச்சை திறப்பிய, 7 மணிக்கு ஐயா வந்துடுறேன் ஐயா, 7 மணிக்கு மறுபடியும் வந்து மறுபடியும் ஜெபம், செவ்வாய்க்கிழமை மறுபடியும் ஜெபம். அந்த அம்மா கரு உண்டாகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். ஆனால் அண்ணாள் இடத்துல ஆண்டவர் பார்த்தது ஆரம்ப நிலை விசுவாசம் இல்லை. ஆரம்ப நிலை விசுவாசம்னா ஒரு அற்புதத்துக்காக ஜெபிக்கும், அற்புதம் கையில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அற்புதம் நடந்தால் மட்டும்தான் அது மனசு சந்தோஷமாக மாறும். ஆனால் உயர்ந்த ரக விசுவாசம் அப்படி இல்லை. அற்புதம் இன்னும் நடக்கலைனாலும் அவர் வார்த்தையை கொடுத்துட்டாலே அந்த வார்த்தை நிறைவேறினதுக்கு சமம்னு சொல்லி உயர்ந்த ரக விசுவாசம் சந்தோஷமாக வீட்டுக்கு போகும். இன்றைக்கி நம்ம எல்லாருடைய விசுவாசமும் இந்த உயர்ந்த ரக விசுவாசமாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பிரச்சனைக்காக தேவ சமூகத்தில் போகிறீங்களா, அற்புதத்திற்காக மட்டும் போகாதீங்க, தேவைக்காக மட்டும் போகாதீங்க. அற்புதம் தேவைதான், பிரச்சனைகள்லேருந்து விடுதலை தேவைதான், உயர்வு தேவைதான், குறைவுகள் மாறி நிறைவு வரணுங்கிறது தேவைதான். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகும்போது வார்த்தையை எதிர்பார்த்து போங்க. ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நம்ம தேவ சமூகத்தில் போய் நிறைய நேரம் நம்மளே பேசி முடித்து ஆமேன்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறோம். we are not waiting for his word. அவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறது இல்லை. சின்ன வயசில் பைபிள் வாசித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் சரி, யூத் ஃபெல்லோஷிப்பில் எங்களை நடத்தின அண்ணமாரும் சரி, எங்கள் கிட்டே கேட்குற வார்த்தை, பைபிள் வாசிச்சியா? வாசித்தேன். ஆண்டவர் அவன் கூட என்ன பேசினார்? பேசலாமா செய்வார்? வாசித்தேன், அவ்வளோதான். வரிசையாக சங்கீதம் வாசிச்சிடுவேன். இன்றைக்கி 144 வாசித்தோம், நாளைக்கு 145 வாசிப்போம். அதிலிருந்து ஆண்டவர் பேசுவாரா? அவர் பேசினார்னா தடவை வாசிக்கும் போதே பேசியிருக்கணும்ல. நாமெலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. காலம் போகிற வேகத்தில் அடுத்தடுத்து வேலைக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், எவ்வளோ வேலை கிடக்கு. யாருக்கு தாகம் இருக்கோ அவங்க காத்திருப்பாங்க. இனி இதை ட்ரை பண்ணுங்களேன். நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகும் போதெல்லாம், எனக்கு நீங்கள் இப்போ ஒரு வார்த்தையை கொடுக்குற வரைக்கும் நான் முழங்கால்லேருந்து எந்திக்க மாட்டாண்டுவரே. நான் முழங்கால் போட்டு மட்டும்தான் ஜபிக்கணும்னு கிடையாது. இப்போ நீங்கள் உட்காந்து வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவரை நீங்கள் ஏன் கூட இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசுகிற வரைக்கும் இப்போ நான் பைபிளை மூடி வைக்க மாட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி
என்ன வேலை இருக்கட்டும், இப்போ நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, நீங்கள் வார்த்தையை கொடுங்க. இதுதான் உயர்ந்த ரக விசுவாசம். இந்த வார்த்தையை வாங்காமலே நம்ம போகிறோம் அப்படின்னா ஆரம்ப நிலை விசுவாசம். நாளைக்கும் இதே ஜபக்குறிப்புக்காக வந்து அழுது ஜோம் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த நாளும் மறுபடியும் வந்து ஜோம் பண்ணுவோம். அற்புதம் நடக்கிற வரைக்கும் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உயர்ந்த ரக விசுவாசம் அப்படி இல்லை. அவர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு, போதைய அந்த வார்த்தையை நீ நடத்தும். வார்த்தையை கொடுத்தவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். அது 100க்கு அதிபதி கிட்ட ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவோம். நம்ம எல்லாருடைய தனிப்பட்ட ஜபங்களில், வேத தியான நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லிடணும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை, இன்னைக்கு எனக்கு தேவையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் உங்கள் பர்சனல் மெடிடேஷன் டைமை க்ளோஸ் பண்ணாதீங்க. எனக்கு இப்போ ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் நான் பைபிளை மூட மாட்டேன். 5 சங்கீதம் வாசிச்சிட்டேன், இன்னும் எனக்கு எதுவும் ரொம்ப ஸ்பார்க் ஆகலை, ஆண்டவர் எதுவும் பேசின மாதிரி தெரில. 6வதாக போங்க, ஒரு நாளைக்கு 5 தான் வாசிக்கணும்னு சட்டமா? 6வது வாசிங்க, 7வது வாசிங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை எனக்கு வேணும். அவசரத்தில் கேலண்டர் தான் கை கொடுக்குது, நேராக போய் அந்த ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அது அந்த கேலண்டர் தொங்குகிற எல்லா வீட்டுக்கும் அந்த வசனம் பொருந்திடும். ஆனால் உங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தையை உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவார். கேலண்டர் பிரிண்ட் பண்ணுறவங்க கிட்ட பேச மாட்டார். உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை. தேவாலயத்துக்கு வர்றோம், சபையாக குடும்பமாக சேர்ந்து எல்லோரும் ஆராதிக்கிறோம். வெளியே போகும்போது எப்படி போகணும்? வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு போகணும். உங்கள் ப்ரேயர் ரூம்லேருந்து நீங்கள் வெளியே வரும்போது வார்த்தையை பிடிச்சிட்டு வாங்க. உங்கள் முகம் பிரகாசிக்கும், உங்கள் முகம் பிரகாசிக்கும். சீனாய் மலையில் மோசே தேவனோடு கூட நேரம் செலவிட்டு வரும்போது அவருடைய வார்த்தைகளை கையில் தூக்கிட்டு வரான். அவனுடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தை யாராலையும் பார்க்க முடியலையா? யாராலையும் அவனுடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசம். ஏன்னா தேவனிடத்தில் போயிட்டு வரும்போது வார்த்தையோடு வந்தான். தேவனிடத்தில் நான் போகிறேன், ஜெபிக்கிறேன், வாரேன், ஆனால் என் கையில் வார்த்தை இல்லை அப்படின்னா அது மட்டமான விசுவாசம். நம் தேவ சமூகத்திற்கு செல்லுகிற ஒவ்வொரு முறையும் வார்த்தையோடு கூட வெளியே வரணும். அவர் என்ன ஊமையா? நீங்கள் மட்டும் 1 மணி நேரமாக பேசும்போது அவர் அமைதியாக இருந்துருவாரா? அப்படி இல்லை, அவர் பேசுகிறவர் தான். நம்ம வாயை ஓப்பன் பண்ணிட்டு காதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறோம். இப்போ அதான் பிரச்சனை. ஏன்னா நாம் ஜெபத்தில் பேசுகிறோம் பார்த்தீங்களா, நாம் பேசுகிறதுக்கு முன்னாடியே இதை தான் பேச போகிறோம்னு அவருக்கு தெரியும். புரியுதா? நம்ம நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அதை அறிகிறவர். அவருக்கு தெரியும். நம்ம சொல்லி தான் அவர் தெரிஞ்சுக்கணுங்கிற சூழ்நிலை இல்லை. ஆனால் அவர் சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற நிலைமையில் நாம் இருக்கிறோம். சில நேரம் அவர் சொன்னால் கூட புரிய மாட்டேங்குது. ஒரு தடவைக்கு 3 தடவை உட்கார்ந்து கேட்க வேண்டியதாக இருக்கு அவருடைய வார்த்தையை. உங்களுடைய ஜெப நேரம் உங்களுடைய உயர்ந்த ரக விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஜெப நேரமாக இருக்கட்டும். நீங்கள் பிரச்சனைகளில் போகும்போது, தேவைகளோடு கூட போகும்போது அவரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கிட்டு வெளியே வாங்க. இயேசுவினிடத்தில் செயல்படுகிற அதே வல்லமை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் செயல்படுகிறது. நீங்கள் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டீங்கனாலே நீங்கள் உங்கள் விடுதலையை பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம்.